வணக்கம், வெல்கம் டு FUN2LEARN. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அனாலிசிஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸில் ஏன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மெஷின் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அந்த மெஷினை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மெஷின் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிசம். ஸோ ஒரு மெக்கானிசம் டிசைன் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு மெஷினோட டிசைன் கிடைக்கும். ஸோ மெக்கானிசம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெக்கானிசமில் இருக்கிற பார்ட்ஸ் டிசைன் பண்ணியாகும். ஸோ மெக்கானிசம் அப்படின்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லிங்க்ஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலான லிங்க்கையும் நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிசமோட டிசைன் கிடைக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலான லிங்க் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா, அந்த லிங்க்கில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இல்லை எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த லிங்க்கால் கொடுக்க முடியும் அப்படின்றத நமக்கு தெரியணும். அப்படின்னா அந்த லிங்கோட ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். ஏன் ஆக்சலரேஷன் தேவைப்படுதுன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன்ஸோட செகண்ட் லா F = ma, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் நீங்கள் எந்த லிங்கை டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த லிங்கோட ஆக்சலரேஷனோட வேல்யூ தெரிஞ்சாதான் அந்த லிங்க்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால் அந்த மெக்கானிசம் டிசைன் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பேசிக்காக ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னா உங்களால் எந்த மெக்கானிசமும் டிசைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மெயின் யூஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அனாலிசிஸ். சரி, ஆக்சலரேஷன் ஓகே, ஏன் வெலாசிட்டி போடுறோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னா வெலாசிட்டி பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சலரேஷன் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்ற ஒரு ரேட் தான் வந்து ஆக்சலரேஷன். ஸோ உங்களுக்கு ஆக்சலரேஷன் தெரியணும் அப்படின்னா வெலாசிட்டி தெரியணும். வெலாசிட்டி தெரியாமல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த வெலாசிட்டி யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த லிங்க்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் அனாலிசிஸோட யூஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்போம். வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெலாசிட்டி இஸ் அ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஏன்ற பொசிஷன்லேருந்து பின்ற பொசிஷனுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா, இது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கு அப்படின்றதோட வேல்யூ தான் வெலாசிட்டி. தட் இஸ் சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதோட லென்த் வந்து லெட் அஸ் டேக் ஆர் வெக்டர் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு p தான் என்னது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் b இஸ் அ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர் வெக்டர். சிம்பிளாக சொல்ல போனால் இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த மூவ் ஆகிற அந்த பார்த்து நான் ஆர் வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஏன் நான் வெக்டர் கொண்டு வரேன் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, வெலாசிட்டியும் சரி, ஆக்சலரேஷனும் சரி, இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி கிடையாது. ஸோ நம்ம வெக்டராகவே நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏ டு பிக்கு போகிறது ஆர் வெக்டர் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதோட டைம் டெரிவேட்டிவ் தான் அதுக்கு பேர் வெலாசிட்டி. பட் இஸ் டேக் அ லிங்க். ஒரு லிங்க் எடுத்துக்கிறீங்க. இந்த லிங்க் வந்து இந்த பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓ இஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் அதோட எண்ட் பாயிண்ட் வந்து ஏ. ஸோ ஓஏன்ற லிங்க் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஒமேகா. ஸோ ஒமேகான்றது வந்து அதோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஓஏன்ற லிங்க் வந்து ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டு இந்த பொசிஷனுக்கு வருதுன்னு வைங்களேன், ஏ டேஷ்க்கு வருது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து டி தீட்டா. ஸோ ஓஏலேருந்து டி தீட்டா ட்ராவல் ஆகிட்டு ஏ டேஷ் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் அதோட வெலாசிட்டி இருக்கும். எதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில்? அந்த லிங்க்குக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இதோட வெலாசிட்டி இருக்கும். ஸோ தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. இது வந்து ஓன்ற பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து வெறும் விஏ கூட நீங்கள் டினோட் பண்ணலாம். ஸோ விஏஓவை விஏன்னு சொல்லலாம். எப்போன்னா இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கும்போது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லிங்க்குக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து v = r into omega. That is radius into omega. இப்போ ரெப்ரசன்ட் திஸ் ஓஏ வெக்டரை ஆர் வெக்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஏன்றதால ஏ கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஆர்ஏ வெக்டர் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, ஆர்ஏ வெக்டர் இன்டூ ஒமேகா, இதோட ஆங்குலர் வெலாசிட்டி. இது ரெண்டையும் முதல்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் பி ஏ பாயிண்ட் கிடைச்சிரும். தட் இஸ் VA = RA into omega. இது எதுலேருந்து வருதுன்னா, V = R omega ஈக்குவேஷனில் இருந்து வருது. இது வெக்டர் குவான்டிட்டி அப்படின்றதால VA = RA வெக்டர் into ஒமேகான்னு எழுதிருக்கு. தட் இஸ் ஒமேகா வெக்டர். சரி, இதோட டைரக்ஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்
இது வந்து வெக்டர் ஆர்ஏ வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டர் இருக்குது. ஸோ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ரெண்டு வெக்டரை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு ஆர்ஏ வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஒமேகா வந்து அந்த லிங்க் இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒமேகா வந்து எப்போவுமே ஒமேகான்றது வந்து அந்த ரொட்டேட் ஆகிற லிங்க் எந்த பிளேனில் இருக்கோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இப்படி தான் ஒமேகாவோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆர்ஏவோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனாக இதுதான், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்றது இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் தான் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி இருக்கும். ஸோ இது எப்படி கொண்டு வராங்க, இந்த டைரக்ஷன் தான் அப்படின்றது என்னன்னா ஆர்ஏ வெக்டர் இன்ட்டு ஒமேகா வெக்டர் இருக்கிறீங்களா, இதோட ரிசல்டன்ட் வந்து இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் விஏ வெக்டர் ஈக்குவல் டு ஆர்ஏ வெக்டர் கிராஸ் ஒமேகா. இப்போ இந்த விஏ வெக்டர்ன்றது என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைம் டெரிவேட்டிவ் தான் வெலாசிட்டி. ஸோ விஏ வெக்டர் இஸ் ஆர்ஏ வெக்டரோட டைம் டெரிவேட்டிவ் தான் நான் டாட் வைக்கிறேன், ஈக்குவல் டு ஆர்ஏ வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். தட் இஸ் விஏ வெலாசிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏவோட டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஆர்ஏ வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டர். இப்போ நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து வெலாசிட்டியோட டைம் டெரிவேட்டிவ், தட் இஸ் டிவி பை டிடி தான் என்னது வெலாசிட்டி ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டியோட டைம் டெரிவேட்டிவ் தட் இஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு a equal to d by dt of velocity of a, that is equal to d by dt of r vector cross omega vector. So நான் d by dt வந்து டாட்டா வச்சுக்க போகிறேன் என்னோட ரைட்டிங் கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ தட் இஸ் va வெக்டரோட டாட் ஈக்குவல் டு r vector cross omega வெக்டரோட ஹோல் டாட். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து டைம் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு வெக்டர் ஆர் வெக்டர் பிளஸ் ஒமேகா வெக்டர் இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பை பார்ட்ஸ், தட் இஸ் ஆர் வெக்டர் நான் வச்சுக்கிட்டு ஒமேகாவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஒமேகாவை வச்சுக்கிட்டு ஆர் வெக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். தட் இஸ் நான் ஆர் வெக்டரை வச்சுக்கிட்டு ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒமேகா வெக்டர் டாட் ப்ளஸ் ஒமேகாவை வச்சுக்கிட்டு ஆர் வெக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆர் வெக்டர் டாட். தட் இங்கே ஆர் வெக்டர் அப்படின்றது வந்து ஆர்ஏ. ஸோ இப்போது ஆர் வெக்டர் டாட் ஒமேகா வெக்டர் இருக்குது, ஒமேகா வெக்டரோட டாட் ப்ராடக்ட் இருக்குது. இது டாட் ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா இது வந்து இதோட டைம் டெரிவேட்டிவ். ஸோ ஒமேகாவோட டைம் டெரிவேட்டிவ் என்ன, ஆங்குலர் ஆக்சலரேஷன், தட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டியோட சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து ஆல்ஃபா இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த இடத்துல. ஸோ ஆர் வெக்டர் டாட் ஆல்ஃபா ப்ளஸ் ஒமேகா வெக்டர் இன்டூ ஆர்ஏவோட டிஃபரன்சியேஷன் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, ஆர்ஏவோட டிஃபரன்சியேஷன் ஈக்குவல் டு ஆர்ஏ கிராஸ் ஒமேகா வெக்டர். ஸோ இப்போ ஆர்ஏ வெக்டர் பிளஸ் இன்டூ ஆல்ஃபா இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் பிளஸ் ஒமேகா இன்டூ ஆர்ஏ இன்டூ ஒமேகா கிடைச்சிருக்கு. இது என்னது, ஆர்ஏ இன்டூ ஒமேகான்றது வந்து வெலாசிட்டி விஏ, தட் இஸ் ஆர்ஏ வெக்டர் கிராஸ் ஆல்ஃபா பிளஸ் ஒமேகா வெக்டர் கிராஸ் இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, ஸோ இட் இஸ் acceleration of a vector. இது மேக்னிடியூட். இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஆர்ஏ கிராஸ் ஆல்ஃபா, ஆர்ஏவோட டைரக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும், ஆர்ஏ வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஆல்ஃபான்றது என்னன்னா ஒமேகாவோட டெரிவேட்டிவ், டைம் டெரிவேட்டிவ் தான். ஸோ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒமேகாவோட டைரக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும், எந்த டைரக்ஷன் இருக்குது, இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிளேன். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் உங்களோட ஒமேகா இருக்குது. ஸோ அப்போது இந்த ஒமேகாவோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆர்ஏ இந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் இது இருக்கும். அது எந்த டைரக்ஷன் அப்படின்னா சேம் நம்ம வெலாசிட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இதே டைரக்ஷன் தான் உங்களோட இந்த ஆல்ஃபா கிராஸ் ஆர்ஏ இருக்கும். இதோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கோ சேம் டைரக்ஷன் தான் இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒமேகா கிராஸ் விஏ, இது எப்படி இருக்கணும், விஏவோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், ஒமேகா வந்து இந்த டைரக்ஷன். ஸோ இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் உங்களோட இது. ஸோ இப்போ இது ஒரு ஆக்சலரேஷன், இது ஒரு ஆக்சலரேஷன். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேர் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ப்ளஸ் இதுக்கு பேர் வந்து ரேடியல் ஆக்சலரேஷன்.
ஏன் இது டான்ஜென்ஷியல் இது ரேடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த OA இருக்கு இல்லையா, இது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருந்தால் இப்படி இந்த மாதிரி வரும் கர்வ் உங்களுக்கு. ஸோ இப்போது ஆல்ஃபா இன்ட்டுக்கு VA இது வந்து டான்ஜென்ஷியல் சொல்லியிருக்கும் இல்லையா, இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது இந்த சர்க்கிளுக்கு வந்து டான்ஜென்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து இந்த சைடில் வருது. ஸோ இது வந்து உள்ள இப்படி இந்த மாதிரி வரதால இது ரேடியல் காம்பனண்ட். ஸோ இது வந்து ரேடியல் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன், இது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன். ஸோ AT வந்து உங்கள் லிங்க்குக்கு OA லிங்க்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், டான்ஜென்ஷியல் ரேடியல் வந்து இதுக்கு பேரலாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்சலரேஷன் ஒரு லிங்கோட ஆக்சலரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் டான்ஜென்ஷியலும் இருக்கும், ரேடியல் ஆக்சலரேஷனும் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஸோ VA ஃபைனல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட ஆக்சலரேஷன் ஆஃப் ஏவும் ஃபைனல் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆக்சலரேஷனோட பேசிக். வெலாசிட்டியோட வேல்யூ வேணா அதோட டைரக்ஷன் என்னன்னு பார்த்துருக்கோம், ஆக்சலரேஷனோட வேல்யூ வேணா அதோட டைரக்ஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சம் போடலாம் ஈஸியாக. ஸோ VA வெக்டர் ஃபைனல் பண்ணியாச்சு, வெலாசிட்டி ஆஃப் A அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏவும் ஃபைனல் பண்ணியிருக்கோம். அந்த அதோட டைரக்ஷன் நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆக்சலரேஷனோட பேசிக். ஸோ இந்த பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரு பிளேன் இருக்குது, இந்த பிளேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த XY அப்படின்ற ஃபிக்ஸ்டு பிளேன், XYன்ற ஃப்ரேம் ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேமை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு பிளேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் எனக்கு தெரியும், நோன் பாயிண்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் RA வெக்டர் ஏன்ற பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இதில் RA வெக்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ஃப்ரேமே வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ரேம் நான் இன்னொரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன், இட் இஸ் Bன்ற பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ AB ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ Bயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து RB வெக்டர். ஸோ RA வெக்டர் அப்படின்றது வந்து ஏன்ற பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் RB வந்து Bன்ற பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட். சிம்பிளாக சொல்ல போனால் இதோட ஏவோட பொசிஷன் RA வெக்டர், Bயோட பொசிஷன் வந்து RB வெக்டர். ஸோ வாட் இஸ் AB? இப்போ அது பார்ப்போம். இப்போ எனக்கு B வெக்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த B வெக்டர் Bயோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு A நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ரிலேஷன் BAன்னு வச்சுக்கிறேன். BAன்றது என்னன்னா B வித் ரெஸ்பெக்ட் டு A, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். RBAன்னு எழுதிருக்கு வந்து B வித் ரெஸ்பெக்ட் டு A. ஸோ இப்போ எனக்கு RBக்கு போகிறதுக்கு வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், RA ப்ளஸ் இந்த போர்ஷன் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு RB கிடைச்சிடும். தட் இஸ் RB வெக்டர் ஈக்குவல் டு RA வெக்டர் ப்ளஸ் RB வித் ரெஸ்பெக்ட் டு A வெக்டர். ஸோ இந்த ரெண்டு போர்ஷன் ஆட் பண்ணனா எனக்கு Bயோட பாயிண்ட் கிடைச்சிரும். தட் இஸ் நான் Aக்கு போயிட்டு இங்கேருந்து நான் Bக்கு போகிறேன். ஸோ இந்த ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு Bயோட வெலாசிட்டி வேணும். Bயோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். தட் இஸ் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் எனக்கு RB வெக்டரோட டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு RA வெக்டரோட டெரிவேட்டிவ் ப்ளஸ் RBA வெக்டரோட டெரிவேட்டிவ். ஸோ இதோட RA வெக்டரோட டெரிவேட்டிவ் என்னது, RA வெக்டர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி ஆஃப் A, இதில் வெலாசிட்டி ஆஃப் BA. ஸோ வெலாசிட்டி ஆஃப் B வெக்டர். ஸோ VB ஈக்குவல் டு VA ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் BA. ஸோ வெலாசிட்டி ஆஃப் Bயோட வெலாசிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏவோட வெலாசிட்டியும் ப்ளஸ் Bயோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏவும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா Bயோட வெலாசிட்டி கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் VBக்கும் VBAக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை VB அண்ட் வாட் இஸ் மீன் பை VBA? ஸோ VB அப்படின்றது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் B. அப்சல்யூட் வெலாசிட்டி அப்படின்றது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். VBA அப்படின்றது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சம் மூவிங் பாயிண்ட். சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெயினில் நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, ட்ரெயினில் இருக்கிற நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, ட்ரெயினை மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயினோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் எடுத்தீங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட் வெலாசிட்டி. இப்போ ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் எடுத்தீங்கன்னா அது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் எடுத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, ட்ரெயினுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகிறத மட்டும் ட்ரெயின்லேருந்து எடுத்தீங்கன்னா அது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நீங்கள் மூவ் ஆகிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா அது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி. ஸோ VBA அண்ட் VB. ஸோ ஏதாவது ஒரு கொஷினில் ஃபைண்ட் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி தான், ரிலேட்டிவ் வெலாசிட்டி கிடையாது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு 4 பார் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பார் செயின் இருக்கு, தட் இஸ் ABCDன்னு இருக்கு. இதில் AB லிங்க் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ Cன்ற பாயிண்டோட வெலாசிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு Cன்ற பாயிண்டோட வெலாசிட்டி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா C வித் ரெஸ்பெக்ட் டு D,
d with respect to a கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு c ஓட அப்சல்யூட் வெலாசிட்டி கிடைச்சிடும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் c ரிலேட்டிவ் டு a வேணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் c ரிலேட்டிவ் டு d ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் d ரிலேட்டிவ் டு a இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி ஆஃப் a வித் ரெஸ்பெக்ட் டு d கிடைச்சிடும். ஸோ இந்த பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்.